My dear students, this is Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Already we have taught the term object, that generally object comes after main verb only. அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். பொதுவாக ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மெயின் வெர்புக்கு பின்னாடி வரும் பொதுவாக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ அதனுடைய கண்டினியூவேஷன் பாருங்கள். அது இப்போ இந்த வீடியோவில் வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக இது போர்டில் எழுதி உங்களுக்கு நடத்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நான் அப்படியே என்னுடைய ஹேண்ட் ரிட்டனில் எழுதி நோட்டில் எழுதி நான் உங்களுக்கு அப்படியே டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி பார்க்குறதும் நான் அப்படியே லைன் பை லைனாக நான் டீச் பண்ணுறேன். அந்த டீச் பண்ணதை வச்சு நீங்கள் அப்படியே லைனாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே புரிகிற மாதிரி பைலிங்குவல் மெத்தடில் நடத்துகிறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா an object is a sentence can be changed into an object in a sentence can be changed into passive voice அப்படிங்கிறது பொதுவான ரூல். பொதுவாக நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதிடுறோம், அதில் கிளாஸிஃபை பண்ணுறோம் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. பட் நம்ம பிரித்தது ஆப்ஜெக்ட் தானா அப்படிங்கிறத எதை வச்சு நான் முடிவு பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட் எழுதிடுவோம், சில டைமில் அட்ஜெக்ட்னு எழுதுவோம், சில டைமில் சப்ஜெக்ட் வெர்போட முடிச்சிக்குவோம். நமக்கு இந்த கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இதை சொல்கிறேன். இது நீங்கள் அப்படியே முழுக்க அப்ளை பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் சொல்கிறேன், உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. இதை அப்படியே கவனிங்க. ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸையும் நாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இதற்கு பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சது, சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக 100 out of 100 அது ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் சொன்னது சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட்னு சொன்னது மென்ஷன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ராமா கில்டு ராவணா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமா அப்படின்னா சப்ஜெக்ட், கில்டு அப்படின்னா வெர்ப், ராவணா அப்படின்னா ஆப்ஜெக்ட். இது எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது, யாரை கொன்றான் அப்படின்னா ராவணா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ஸோ இங்கே ராவணா அப்படிங்கிற யாரை என்ற கேள்விக்கு, அதாவது ஹூம் என்ற கேள்விக்கு பதில் இருந்ததுனால இங்கே ராவணாங்கிற ஆன்சர் கிடைச்சதுனால அது எக்ஸாக்டாக நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். அது அப்படியே சென்டென்ஸ் பாருங்க கீழே. ராவணா வாஸ் கில்டு பை ராமா, ராமாவால் ராவணா கொல்லப்பட்டான். அப்போ பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடிஞ்ச காரணத்தினால இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். காரணம் என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வெர்பு கரெக்டாக இருக்கணும். என்ன வெர்பு, அதுக்கு டிரான்சிட்டிவ் வெர்பு இருந்தால் தான் அது மாற்ற முடியும், பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே கில்டுங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்பு. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மெயின் வெர்பு பின்னாடி வந்தால் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சில வெர்புலாம் மெயின் வெர்பாக இருந்த போதிலும் கூட அது டிரான்சிட்டிவ் வெர்பாக இருக்காது, அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், அதாவது மாற்ற முடியாது, ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வெர்பாக இருக்காது. அது அப்படி இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு பின்னாடி ஒரு டேர்ம் வருதுன்னா அது நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் அவசரப்படாதீங்க, இதை அப்படியே விட்டு வைங்க. நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான எல்லா விளக்கமும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, வெர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும், வெர்பு என்னன்னு தெரியும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இப்போ இதுக்கு தான் நம்ம குழப்பம். பொதுவாக நல்லா கவனிங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் ஆர் ஹூம். அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எந்த கேள்விக்கு பதில் வரும் அப்படின்னா எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கு பதில் வந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நோன் ஆஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னாலும் ஒன்று தான். பட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேறு ஒரு கொஸ்டின் போட வேண்டியதாக இருக்குது.
அது என்ன அந்த வேறு கொஸ்டின் அப்படின்னா, இங்கே வாட் ஆர் ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் அது ஆப்ஜெக்ட் அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்ட். வேரஸ் அதே நேரத்தில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அது மறக்கக்கூடாது. இந்த வீடியோ 1 செகண்ட் நீங்கள் திரும்பவும் இதை அப்படியே ரீப்ளே பண்ணி அதை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டு பார்க்கணும். என்னென்னா த கொஸ்டின் டு ஹூம், அதாவது டு ஹூம் அப்படின்னா எழுதி வச்சுக்காங்க, பக்கத்தில் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்காங்க. டு ஹூம் அப்படின்னா யாருக்கு, டு ஹூம் அல்லது ஃபார் ஹூம் அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் இருந்ததுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம்னா என்ன மீனிங், யாருக்கு. ஃபார் ஹூம்னா என்ன மீனிங், யாருக்கு. இப்போ நம்ம சென்டென்ஸ் வந்துடுவோம். சென்டென்ஸ் வச்சு நம்ம டீச் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். He gave me a pen. அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், he சப்ஜெக்ட், gave verb, me அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏ பென்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ மீங்கிறது விட்டுருங்க, எதை கொடுத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் அல்லது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தோம். இப்போ கேட்டு பாருங்கள், ஏ பென் எதை கொடுத்தான், ஒரு பேனாவை கொடுத்தான். அப்போ அது நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிடுறோம். பட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்துருந்தோம், என்ன நம்ம ஒரு கீ கொடுத்துருந்தோம், டு ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு, அதாவது யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ போட்டு பாருங்கள், ஹீ சப்ஜெக்ட், கொடுத்தான் கேவ் கொடுத்தான், யாருக்கு மீ எனக்கு. ஆக யாருக்கு டு ஹூம்ங்கிற கொஸ்டின் இங்கே வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், மீங்கிற ஆன்சர் கிடச்சிது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருந்ததுனால அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ அதுக்கு அடுத்து தான் மீ, அஸ்ஸு, யூ, அதாவது எனக்கு, உனக்கு, உங்களுக்கு, இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் வந்தால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு பின்னாடி வர்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் வருது. யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்தாலும் அது ஆப்ஜெக்ட்டு, எதைங்கிற கேள்விக்கு யாரைங்கிற கேள்விக்கு பதில் இருந்தாலும் அது ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகவும் செகண்டாக வர்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகவும் நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, நம்ம அப்புறமேல அதை பற்றி சொல்லுவோம். இப்போ கவனிங்க, ஜனனி பிரசன்டட் ராஜா எ ரோஸ். நல்லா கவனிங்க, ஜனனி சப்ஜெக்ட், பிரசன்டட் அப்படின்னா அன்பளிப்பாக கொடுத்தான் கொடுத்தால், வெர்ப் யாருக்கு, ராஜாவுக்கு. அப்போ ராஜா யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் என்ன வருது, ராஜாவுக்கு. அப்போ ஜனனி பிரசன்டட் டு ராஜான்லாம் போட தேவையில்ல. ஜனனி ப்ரெஸ் இங்கே வந்து அப்போசிஷன் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பேர் இந்த சென்டென்ஸுக்கு. இந்த சென்டென்ஸுக்கு என்ன பேர், அப்போசிஷன் ஆஃப் ப்ரிப்போசிஷன். அப்போ அதாவது டு இல்லாமே அந்த இக்கு அப்படிங்கிற ஆன்சர் அந்த இடத்துல வந்துடும். இது ஒரு ரூல் இருக்குது. நாம் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லுவோம். ஜனனி பிரசன்டட் யாருக்கு கொடுத்தா, ராஜாவுக்கு. அப்போ யாருங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஏ ரோஸ் எதை கொடுத்தால், ஒரு ரோசா கொடுத்தால், ஒரு ரோஜாப்பூ கொடுத்தால், அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மை அங்கிள் கேவ் மீ எ வாட்ச். மை அங்கிள் சப்ஜெக்ட். இங்கே மை மட்டுமே சப்ஜெக்ட் போட்டு திருப்பி அங்கிள் என்னன்னு சொல்லிட்டு முடிக்கக்கூடாது. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, மோர் தேன் 2 வேர்ட் இப்படி கூட இருக்கலாம். இப்போ மை அங்கிள் மட்டும் சப்ஜெக்ட், மை மட்டும் சப்ஜெக்ட் போட்டு அங்கிள்னு போட்டோம்னா மை அங்கிள் சேர்ந்தது தான் சப்ஜெக்ட். கேவ் அப்படின்னா வெர்ப், மீ அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அந்த இடத்துல மீங்கிற ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஏ வாட்ச், என்ன கொடுத்தான், ஒரு வாட்ச் கொடுத்தார். மை அங்கிள் ஒரு வாட்ச் கொடுத்தார். அது என்ன கொடுத்தார் அல்லது எதை கொடுத்தாருங்கிற கேள்விக்கு என்ன வந்துருச்சுங்க பதில், ஒரு வாட்ச் கொடுத்தார் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிது. அதனால் நம்ம அதை டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், யூ லென் மீ யுவர் இயர்ஸ். உன்னுடைய காது கடனாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க, காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு அர்த்தம். யூ லென் மீ யுவர் இயர்ஸ் அப்படின்னா உங்களுடைய காது கொடுத்து நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம சென்டென்ஸ் மீனிங் வைஸாக பார்த்தோம்னா அது மாறி வரும். சென்டென்ஸ் வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மீனிங் பேட்டர்ன் கிடையாது. ஆக்சுவலாக என்ன பேட்டர்ன் கிடையாது, அவங்க வந்து மீனிங்கை பேட்டர்ன் பண்ண சொல்லலை, சென்டென்ஸை பேட்டர்ன் பண்ண சொல்கிறான். வி ஹாவ் டு பேட்டர்ன் த சென்டென்ஸ் அலோன். தட்ஸ் வை
we have to put you subject, learned verb, me. Actually the me term answers the question to whom. If we get the answer for the question to whom, actually it is indicated as indirect object. Here we must note, here me is the term, we are getting the answer for whom, so we should indicate me as indirect object. Then your ears, யாருடையது, யாருக்கு அப்படின்னா மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மீனா யாருடைய அப்படிங்கிற கொஸ்டின் வந்தாலும், பட் யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்தாலும் அதுவும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். சரி, உங்களுக்கு அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா, யுவர் இயர்ஸ் யாருடைய, ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது இங்கே. மீனாலும் யுவர் இயர்ஸ் யாருடைய காதுகள்னாலும் ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்னா செகண்டாக வருது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு வருது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். மீ எஸ் வந்துட்டால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் நமக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் தேவையில்லை. யுவர் இயர்ஸ் அப்படின்னா எதை கொடுக்கணும், இந்த இடத்துல காது தான் சப்ஜெக்ட். எதை கொடுக்கணும், காதுகள் கொடுத்து கேட்கணும். அப்போ எதைங்கிற கேள்விக்கு பதில் வரும்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீங்கிற கொஸ்டின் வரும்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து பாருங்கள், he gave him a beautiful chain. he subject, gave verb, him யாருக்கு, அவனுக்கு. him அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் அவனுக்கு. this is the term him answers the question to whom or for whom. for whomங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்ததுனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். a beautiful chain எதை கொடுத்தான், ஒரு அழகான செயின் கொடுத்தான். அப்போ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வெறுமனே ஆப்ஜெக்ட் மட்டுமே பேசிவைஸாக மாற்றணுங்கிறது கிடையாது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தாலும் அதையும் நாம் பேசிவைஸாக மாற்றலாம். நீங்கள் மாற்றி பாருங்கள். அதுக்கடுத்து நாம் போவோம் அடுத்தடுத்து. த செக்ரட்டரி சாங்ஷன்ட் 10 lakhs டு த ஸ்கூல். நாம் பொதுவாக வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணி எழுதிட்டோம்னு வச்சுங்களேன், யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வர்ற மாதிரி பின்னாடி போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னவாகும், பின்னாடி போயிடும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து டேட்டிவ் ஷிஃப்ட். பொதுவாக ஒரு சென்டென்ஸ் ஹி கேவ் மீ எ பென் அப்படின்னு எழுதுறது தான் கிராமட்டிக்கலாக கரெக்ட். கிராமட்டிக்கலாக கரெக்ட் அப்படின்னா அதுக்கு பேர் டேட்டிவ்னு பேர். கிராமட்டிக்கலாக வந்து கொஞ்சம் அகடத்தை விகடமாக மாற்றுறது, அதுக்கு பேர் தான் டேட்டிவ் ஷிஃப்ட். இங்கே வந்து அகடத்தை வந்து விகடமாக மாற்றும் போது எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, ஹி கேவ் மீ எ பென் அப்படிங்கிறத ஹி கேவ் எ பென் டு மீ அப்படின்னு சொல்லி எழுதுறது. அப்போ டு மீ அப்படிங்கிறது யாருங்கிற கேள்விக்கு எங்கே பதில் வருது, பின்னாடி. டு மீ எனக்குங்கிறது பின்னாடி போயிடுறதுனால நாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு போய் எழுதிடுறோம். அப்போ நமக்கு வந்து ரூல்ஸ் தான் முக்கியம். நம்ம கொஸ்டின் கேட்டு பார்க்குறோம், யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். த செக்ரட்டரி சப்ஜெக்ட் சாங்ஷன்ட் வெர்ப் 10 lakhs. எவ்வளவுங்கிற இங்கே மீனிங் எடுத்துக்கூடாது. 10 lakh என்ன கொடுத்தான், பணத்தை கொடுத்தான். எதை கொடுத்தார், பணத்தை கொடுத்தான். ஆனால் கொஞ்சம் என்ன இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் 10 lakhs. அப்போ அது டைரக்ட். எதைங்கிற கேள்விக்கு இந்த பதில் வந்துருச்சு டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு த ஸ்கூல் யாருக்கு கொடுத்தான், டு த ஸ்கூல். அப்போ யாருக்கு, டு ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இங்கே டு ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் த ஸ்கூல் அப்படிங்கிற நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம யாருக்குங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. இது அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டானது பின்னாடி தான் நமக்கு ஆன்சர் வருது. தட்ஸ் வை we have to mention indirect object to the school in the final part of the sentence. Okay, 7th question, he gave me a pen to me. He subject, gave verb, me யாருக்கு indirect object, a pen to me indirect object. இப்போ வந்து மீங்கிற கொஸ்டின் முன்னாடி வந்துருச்சு, அங்கே டு மீங்கிறது போட்டு பின்னாடி வந்ததில்ல, அங்கே நம்ம அந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டோம். he taught me Hindi. he subject, taught verb, me யாருக்கு, எனக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவன் வந்து சொல்லிக் கொடுத்தான். என்ன சொல்லிக் கொடுத்தான், ஹிந்தி, டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணன். இப்போ ராமகிருஷ்ணன் நேம் போட்டுக்காங்க. ராமகிருஷ்ணன் டாட் இங்கிலீஷ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ராமகிருஷ்ணன் சப்ஜெக்ட், டாட் வெர்ப், இங்கிலீஷுங்கிறது என்ன, எதை சொல்லிக் கொடுத்தார், இங்கிலீஷ்.
ஆப்ஜெக்ட். ஃபார் அஸ் யாருக்கு, எங்களுக்கு, அதுவும் ஆப்ஜெக்ட். பட் டாட் வெர்பு இங்கிலீஷ் எதைங்கிற கொஸ்டின் வரும் சொன்னோம்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குங்கிற கேள்வி பதில் வரும்போது டு ஆஸ் எங்களுக்கு அப்படி சொல்லும்போது அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அது. அல்லது டாட் ஆஸ், டாட் வந்து வெர்பு, ஆஸ்ங்கிறது எங்களுக்கு அப்படி சொன்னோம்னா முன்னாடி போட்டோம்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னோம்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடுது. ஸோ எப்படி சொன்னாலும் யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். த கம்பெனி சேர்பர்சன், த கம்பெனி மட்டுமே சப்ஜெக்ட் போட்டக்கூடாது. அப்போ சேர்பர்சன் அதுவும் ஒரு நேம் தான். ஸோ இந்த கம்பெனி எத்தனை நவுன் வந்தாலும் சரி, அந்த நவுன்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்டாக வந்துச்சுன்னா அது ஒரே சப்ஜெக்ட்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ப்ராமிஸ்டு, வாக்குறுதி கொடுத்தது, அப்போ வேர்பு, அது வாக்குறுதி கொடுத்தது, அது செய்யக்கூடிய கம்பெனி செய்த வேலை, அப்போ வேர்பு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம், யாருக்குன்னா அவர்களுக்கு, யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுனால தம்ங்கிற அங்கே டேர்ம் வந்துருச்சு. அதனால் அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பெட்டர் சேலரி, என்ன வாக்குறுதி சொன்னது, பெட்டர் சேலரி. அப்போ எதை வாக்குறுதி கொடுத்தது, பெட்டர் சேலரியை வாக்குறுதியாக கொடுத்தது. அப்போ பெட்டர் சேலரிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிற அந்த டேர்ம்லேயே அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய டேர்ம் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட், இட் இஸ் அன் எசென்சியல் பார்ட். எசென்சியல்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அன் எசென்சியல் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் ஆர் சென்டென்ஸ். இது ஒரு சென்டென்ஸோட முக்கியமான பகுதி. அந்த ரூல்ஸ் ஒன்று. ரூல்ஸ் செகண்ட், காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான ரூல் செகண்ட் பாருங்கள். இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். சென்டென்ஸ் வந்து இந்த எதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோமோ, நோட் பண்ணுறோமோ, அதுதான் அந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் பண்ண வருது. இட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். சென்டென்ஸ் வந்து முழுமைப்படுத்த வரக்கூடிய டேர்முக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், if we remove the complement, நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ண அந்த டேர்மை ரிமூவ் பண்ணிட்டோம்னா the sentence has no meaning. அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே இருக்காது. அதுக்கடுத்து பாருங்கள், sometimes complement comes after intransitive verb. intransitive verbனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா. transitive verb அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் கேன் பி சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். பட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புனா அது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது. அப்போ எந்த வெர்பு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் வருதோ அந்த வெர்புக்கு அடுத்து வரக்கூடிய டேர்ம் வந்து அந்த நவுனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்காக தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஹீ ரிமைன்ஸ் பேச்சுலர். அவன் இன்னமும் கல்யாணம் ஆகாதவனாகத்தான் இருக்கிறான். அவன் இன்னும் பேச்சுலராக தான் இருக்கிறான். ஹீ சப்ஜெக்ட், ரிமைன்ஸ் வெர்ப், பேச்சுலர் அப்படின்னா அவன் இன்னும் பேச்சுலராக இருக்கிறான். இப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மெயின் வெர்பு பின்னாடி வந்தால் அது ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் தான் சார் சொன்னீங்க இங்கே ரிமைன்ஸுங்கிறது மெயின் வெர்பு தானே, அப்போ இது வந்து நாம் பேச்சுலருங்கிறது ஏன் ஆப்ஜெக்டாக நம்ம சொல்லக்கூடாது, ஏன் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா, நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். எப்போ ஒரு வெர்பு வந்து இன்ட்ரான்சிட்டிவாக இருக்குதோ அந்த இன்ட்ரான்சிட்டிவ் இருக்கக்கூடிய வெர்பு நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ரிமைன்ஸ் பேச்சுலர் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பேச்சுலருங்கிறது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைன்ஸ் அவன் இன்னமும். இப்போ பேச்சுலர் இஸ் வாஸ் ரிமைண்ட் பை ஹிம் அப்படின்னு எதனா எழுத முடியுமா? அப்படிலாம் எழுத முடியாது. அப்படிலாம் எழுதணும்னா அது தப்பாயிரும். அப்போ இது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியல. ஸோ இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். தட்ஸ் வை ஆஃப்டர் த இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் த டேர்ம் பேச்சுலர் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். அப்போ இன்னொரு வகையில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்காக வரக்கூடிய அந்த டேர்முக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. கவனிங்க, உங்கள் விரல் ஒன்று எடுத்து இந்த பேச்சுலருங்கிறத போட்டு மறைச்சிக்காங்க. ஹீ ரிமைன்ஸ் சொல்லி பாருங்கள். அவன் இன்னமும் எதனா மீனிங் இருக்குதா, சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்குதா? இல்லை. சென்டென்ஸுக்கு எப்போ மீனிங் வருது? இப்போ உங்களுடைய விரல் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ படித்து பாருங்கள். ஹீ ரிமைன்ஸ் பேச்சுலர். இப்போ சொல்லி பாருங்கள், அவன் இன்னமும் கல்யாணம் ஆகாதவனாகத்தான்
இருக்கிறான். அவன் இன்னமும்ங்கிறது ஓட நிறுத்தாமல் அதுக்கு மேலே மீனிங் எது கம்ப்ளீட் பண்ண வருது? பேச்சுலர். அப்போ எது ஒரு டேர்ம் ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வருதோ அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். அதுக்கடுத்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு இன்னொரு விளக்கம். ஜென்ரலி காம்ப்ளிமெண்ட் கம்ஸ் ஆஃப்டர் பி வேர்ப். பொதுவாகவே பி வெர்புக்கு பின்னாடி வரும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பி வெர்புக்கு பின்னாடி வரும். அது என்னென்ன பி வெர்ப் பாருங்கள். வித் இன்வெர்டட் கமாவுக்குள்ளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆம், ஈஸ், ஆர், வேர், பிகம், பிகேம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்ப். இந்த பி வெர்புக்கு பின்னாடிலாம் வந்ததுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னு பேர். ஒன்று காம்ப்ளிமெண்ட்டுன்னா சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண வரும். ரெண்டாவது வந்து ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேர், பிகம், பிகேமுக்கு பின்னாடி வரும். இதெல்லாம் வந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட். ஹீ இஸ் எ டீச்சர். ஹீ சப்ஜெக்ட், இஸ் பி வெர்பு, ஏ டீச்சர் காம்ப்ளிமெண்ட். இப்போ இது ஏன் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம்னா ஒரே ஒரு விளக்கம் தான், ரொம்ப தேவையில்ல. 2 விளக்கம் சொல்லிடலாம். பி வெர்பு பின்னாடி வருது, ஈஸுக்கு பின்னாடி, ஈஸுங்கிறது பி வெர்பு பின்னாடி வரதுனால அது காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. பொதுவாகவே பி வெர்பு பின்னாடி ஒரு நவுனாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டு, அதனால் அது காம்ப்ளிமெண்ட்டு. அதுக்கடுத்து இது காம்ப்ளிமெண்ட் சொல்கிறது காரணம்னா உங்களுடைய விரல் கொண்டு வந்து டீச்சருங்கிறத மறைச்சி வச்சுக்காங்க. இப்போ சொல்லி பாருங்கள். ஹீ ஈஸ், அவன் இன்னமும். இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ சொல்லி பாருங்கள். ஹீ இஸ் எ டீச்சர், அவன் இன்னமும், ஹீ இஸ் எ டீச்சர், அவன் டீச்சராக இருக்கிறான், அவன் டீச்சராக இருக்கிறான். அப்படி சொல்லும்போது அது காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ராம் இஸ் அன் என்ஜினியர். அப்போ ராம் சப்ஜெக்ட், ஈஸ் வெர்ப், அன் என்ஜினியர் காம்ப்ளிமெண்ட். அப்போ என்ஜினியருங்கிறது ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் ஹேஸ் நோ மீனிங். ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் அன் எசென்சியல் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ காம்ப்ளிமெண்ட் என்பது ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய முக்கியமான பார்ட்டு. அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதனால் சிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா மீனிங் இருக்காது. தட்ஸ் வை இட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். தே வேர் பிளேயர்ஸ். பிளேயர்ஸுங்க ரிமூவ் பண்ணிடுங்க, மீனிங் இருக்காது. அப்போ ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பிகம், பிகேம் பின்னாடி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பிளேயர்ஸுங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஹீ வில் பிகம் எ டாக்டர். ஹீ சப்ஜெக்ட், வில் பிகம். பிகம் மட்டுமே கிடையாது, வில் பிகம் முன்னாடி வில் போட்டாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிட்டிக்கு உண்டான ஆக்சிலரி வெர்போட சேர்த்து பிகம் வருது. அப்போ அது வில் பிகம்ங்கிறது வெர்பு. ஏ டாக்டர், அவன் பின்னாடி ஒரு டாக்டராக வருவான், காம்ப்ளிமெண்ட். தே பிகம் டீச்சர்ஸ், அவங்க எல்லாமே பின்னாடி டீச்சராக மாறினாங்க. தே சப்ஜெக்ட், பிகேம் பாஸ்ட் டென்ஸ், பிகமோட பாஸ்ட் டென்ஸ் பிகேம். தே பிகேம் டீச்சர்ஸ், அவங்க டீச்சர்ஸாக வந்தாங்க. ஹீ ரிட்டைன்ஸ் ஹிஸ் ஜாப். நம்ம ஏற்கனவே ரிமைன் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு ரொம்பலாம் இருக்குது. அதுக்குன்னு ரிமைன்ஸு, ரிட்டைன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு தான் இருக்கும். அது ரொம்ப கம்மியானது. இந்த ரிமைன்ஸ், ரிட்டைன்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்காங்க. இதை பேஸ் பண்ணியே நீங்கள் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு இப்படி தான் வரும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்காங்க. ஹீ ரிட்டைன்ஸ், அவன் தன்னுடைய வேலையை அப்படியே. ரிட்டைன்ஸ் அப்படின்னா தக்க வைத்து கொண்டான். ஹீ ரிட்டைன்ஸ் ஹிஸ் ஜாப், யாருடைய ஜாப்பு? அவனுடைய ஜாப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து யாருடையங்கிறதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. ஹீ ரிட்டைன்ஸ், அவன் இன்னமும் அப்படியே ரிட்டைன்ஸ்னு அப்படியே ஹிஸ் ஜாப் தக்க வைத்து கொண்டான். அப்போ காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். இங்கே பாருங்கள், 6 விட்டு எழுதிட்டேன். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். 2 டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், பிகம் முன்னாடி வந்தது பின்னாடி வரது எல்லாமே நார்மல் எழுது எல்லாமே காம்ப்ளிமெண்ட் எல்லாமே அதுக்கு பேர் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு பேர். இதை நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட் தான், பட் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ ராம் இஸ் எ டீச்சர், ராம்ங்கிறது சப்ஜெக்ட், ஈஸ் வெர்பு, ஏ டீச்சர் காம்ப்ளிமெண்ட். இந்த ஏ டீச்சர் காம்ப்ளிமெண்ட் சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த டீச்சர் அப்படிங்கிற வேர்டு எதை மென்ஷன் பண்ணுது பாருங்கள். அப்படியே அம்புக்குறி போட்டு பாருங்கள். இந்த ராம் அப்படிங்கிறவனு தான் இந்த டீச்சருங்கிறவன் யார்? ராம். அப்போ அந்த சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறதுனால இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ த டீச்சர் மென்ஷன் ராம் ஆஸ் எ சப்ஜெக்ட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு இண்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அதை சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்காக ஒரு டேர்ம் எழுதுவோம். ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்துடும். என்ன சார் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்க, அப்புறம் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறீங்க? எஸ், கம்ஸ் ஆஃப்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் வந்துடும், பட் ஆப்ஜெக்டில் வந்து முழுமை பெறாது சென்டென்ஸோட மீனிங். அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ண பின்னாடி அந்த சென்டென்ஸ் முழுமையாகும். அதனால் அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். பொதுவாக சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல் எப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டு, சப்ஜெக்ட்டு, வெர்பு, காம்ப்ளிமெண்ட்டு. ஆனால் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறதுக்கு நான் ஒரு அடுத்த இதில் விளக்கம் சொல்ல பாருங்கள்.
ஐ நேம்டு ஹிம் ஜான். ஐ சப்ஜெக்ட், நேம்டு வெர்பு, ஹிம் நான் பேர் வச்சேன். யாரை? அவனை பெயர் வைத்தேன். சரியா? அல்லது ஹிம் யாருக்கு? அவனுக்கு. ஹிம்ங்கிற கொஸ்டின் எங்கள் டேம் வந்து யாருக்குங்கிற கேள்விக்கு அந்த இடத்துல பதில் தருது. அதனால் வந்து யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுனால அந்த ஹிம்ங்கிற அந்த டேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நேம்டு ஹிம் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இல்லைங்களா? யாருங்கிற கொஸ்டின் வந்துருச்சு. பட் காம்ப்ளிமெண்ட்னு ஏன் அதை அடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்ஸ் முழுமையடையலை, அதாவது அர்த்தம் வந்து முழுமையடையலை. ஐ நேம்டு ஹிம், நான் அவனுக்கு பேர் வச்சேன். அதுக்கு அடுத்து உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வருது, நேம்டு ஹிம்னு சொன்னால் என்னங்க சார்? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்னங்க சார்? இந்த என்னங்கிற கேள்விக்கு இங்கே அது மீனிங் கிடையாது. அதாவது ரிமைனிங் என்ன, பேர் வச்சான்னு மட்டும் சொல்கிறீங்களே, அப்போ அந்த பேரையும் சேர்த்து சொல்லிடுங்களே. சொல்லிடுறேன், அந்த பேர் தான் ஜான். அப்படி சொன்ன உடனே இப்போ என்ன ஆயிடுது, அந்த சென்டென்ஸோட மீனிங் ஃபுல்ஃபில் ஆயிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ வெறுமனே அப்போ இந்த ஜான் அப்படிங்கிற காம்ப்ளிமெண்ட் யாரை இண்டிகேட் பண்ணுது? ஐயை சொல்லுதா இல்லை நேம்டு சொல்லுதா, ஹிம் சொல்லுதா? ஜான்கிற அந்த டேர்ம், அந்த வேர்டு வந்து நேம் வந்து ஹிம் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுனை இண்டிகேட் பண்ணதுனால அது என்னவாயிருச்சு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. ஸோ திஸ் காம்ப்ளிமெண்ட் ஜான் இண்டிகேட்ஸ் ஆப்ஜெக்ட், தட்ஸ் வை இட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னமும் உங்களுக்கு புரியலன்னா இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஐ மேட் ஹர் மை ஒய்ஃப். இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அவங்கள தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, மனைவியாக ஆக்கிட்டீங்க. அப்படின்னும் போது ஐ சப்ஜெக்ட், மேடு வெர்ப். ஸ்டூடெண்ட் வந்து என்னங்க சார் வந்து கல்யாணம் அப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். ஐ சப்ஜெக்ட், மேடு வெர்ப், ஹெர் யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுனால இங்கே ஹெர் அப்படிங்கிறதுனால அது ஆப்ஜெக்ட்டு. ஐ மேடு ஹர் அப்படின்னா மீனிங் இல்லை. என்ன ஐ மேடு ஹர், மொட்டையா? அப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க சார் மீனிங். அப்போ மீனிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பாரு. இப்போங்க ஐ மேடு ஹர் மை ஒய்ஃப். அப்போ மை ஒய்ஃபுங்கிறது அந்த சென்டென்ஸோட சென்டென்ஸை வந்து முழுமைப்படுத்துது, கம்ப்ளீட் பண்ணுது. எப்படி சொல்லி கம்ப்ளீட் பண்ணுது? ஐ மேடு ஹர் மை ஒய்ஃப், நான் அவளை என்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டேன். அப்போ எந்த ஒரு டேர்ம் வந்து எந்த ஒரு இது வந்து கரெக்டாக காம்ப்ளிமெண்ட்டாக, அதாவது சென்டென்ஸை முழுமைப்படுத்த வருதோ அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். தே நேம்டு த சைல்டு. தே சப்ஜெக்ட், நேம்டு பெயர் வைத்தார்கள். யாருக்கு? குழந்தைக்கு. அவ்வளோதான். இங்கே ரிமைனிங் சென்ஸு விட்டு போன மீனிங் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. சென்டென்ஸு ராஜ், அந்த குழந்தைக்கு ராஜ் அப்படிங்கிற பேர் வைத்தார்கள். அப்போ ரிமைனிங் வந்து ராஜுங்கிறது போட்ட பின்னாடி தான் அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு சென்டென்ஸில் எது கம்ப்ளீட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய கம்ப்ளீட்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் இது கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ திஸ் ராஜ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. அதே மாதிரி தான், ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ப்ளூங்கிறது போட்ட பின்னாடி தான் என்ன கலர் ரிமைனிங் சென்ஸ் முடியுது. அதுக்கடுத்து ஐ வில் மேக் யூ, நான் உன்னை செய்வேன். ஐ வில் மேக் யூ, நான் செய்வேன் மீனிங். ஆனால் மீனிங் வரல. ஐ சப்ஜெக்ட், வில் மேக் வெர்பு, யூ யாரை அப்படின்னா உன்னை, ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன செஞ்சிருவேன், உன்னை பைத்தியமாக செஞ்சிருவேன், ஆக்கிடுவேன், மாற்றிடுவேன் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றதுனால அந்த சென்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகிறதுனால அது காம்ப்ளிமெண்ட். அதுக்கடுத்து தே எலெக்டட் ஹிம் சீஃப் மினிஸ்டர். தே சப்ஜெக்ட், எலெக்டட் வெர்ப், ஹிம் யாரை, அவனை அல்லது அவரை. ஏன்னா நம்ம இப்போ சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டோம், அதனால் தே எலெக்டடு ஹிம், அவரை. இது ஆப்ஜெக்ட்டு. சீஃப் மினிஸ்டர், தே எலெக்டடு ஹிம் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தோம். ஆனால் என்ன தேர்ந்தெடுத்தீங்க, ரிமைனிங் சென்ஸ் என்ன இருக்குது, சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்துட்டோம். அப்போ சென்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. அதனால் அது கம்ப்ளீட் பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். தே எலெக்டடு ஹிம்ங்கிற இடத்துல உங்களுடைய சாய்ஸ், அல்லது தே வில் எலெக்ட் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஹிம்ங்கிற இடத்துல தே வில் எலெக்ட் எழுதிக்காங்க. தே வில் எலெக்ட் வெர்பு. இந்த ஹிம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சாய்ஸ் என்னவோ உங்கள் பேரண்ட்கிட்ட கேட்டு அவருடைய பேரை நீங்கள்
கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் இஸ் அன் எசென்சியல் பார்ட். அட்ஜங்க்ட் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான ஒரு விளக்கம் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கடுத்து அட்ஜங்க்ட் சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட் இஸ் அன் எசென்சியல் பார்ட் பட் அட்ஜங்க்ட் இஸ் அன் அடிஷ்னல் பார்ட். இப்போ நம்ம இந்த அட்ஜங்க்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உடனே காம்ப்ளிமெண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்க தேவையில்ல. அட்ஜங்க்ட் இஸ் அன் அடிஷ்னல் பார்ட். காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸில் முக்கிய பங்காக இருக்கும் பொழுது அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது அடிஷ்னல் பார்ட்டாக வரும். இந்த அட்ஜங்க்ட் போட்டால் தான் சென்டென்ஸில் வந்து டைமு, பிளேஸு, மேனர் இதெல்லாம் குறிக்க முடியும். அதனால தான் இந்த அட்ஜங்க்ட்டுங்கிற இது நமக்கு தேவைப்படுது. அட்ஜங்க்ட் இண்டிகேட்ஸ் டைம், பிளேஸ், மேனர். அதாவது டைம் காலத்தை, பிளேஸ் இடத்தை, மேனர் விதம், எப்படி செஞ்சான், எவ்வாறு செஞ்சான், எவ்வளவு, ஹவு, வென், வேர். இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வந்ததுன்னா அதுக்கு பேர் அட்ஜெக்ட். இண்டிகேட் பண்ண எழுதி வச்சுக்காங்க. அட்ஜெக்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஹவு, வென், வேர், ஒய். இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் வந்ததுன்னா அதுக்கு பேர் அட்ஜெக்ட். அதுதான் இங்கே நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம், டைம், பிளேஸ், மேனர்னு சொல்லிட்டோம். இட் கேன் பி ஆர்டர்ட் எய்தர் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அட்ஜெக்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸில் வந்து ஸ்டார்டிங்லேயோ அல்லது கடைசியிலையோ நாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ் ஃப்ளை. முதல்ல அட்ஜெக்ட்டுங்கிறது நம்ம என்னென்னு சேர்த்துக்குவோம், சொல்லிக்குவோம். அதுக்கடுத்து நம்ம விளக்குவோம். அட்ஜெக்ட் பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் அப்படின்னா வெர்பு, சப்ஜெக்ட். ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது வெர்பு. இங்கே ஏன் வந்து ஃப்ளைஸ் பக்கத்தில் வெறுமனே ஃப்ளை போட்டோம்? சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எழுதியிருக்கிறோம். பேர்ட்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ப்ளூரல் பக்கத்தில் வெர்பு பக்கத்தில் என்ன சேராது, எஸ் சேராது. அப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை. இப்போ வெறுமனே பேர்ட்ஸ்னோம்னா பேர்ட் ஃப்ளைஸ்ன்னு எழுதலாம். பட் இங்கே பேர்ட்ஸ்னு சொல்லிட்டதுனால ஃப்ளைஸ்ன்னு வராது, ஃப்ளை. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம் கொஸ்டின். வென், வேர், ஒய், ஹவ் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் எங்கே, ஏன், எப்படி அப்படிங்கிற எந்த இடத்துல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அது வந்து அட்ஜங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோங்க இல்லைங்களா? அப்போ எங்கே பறந்தது, வேர் அப்படிங்கிற இடத்துல அது பிளேஸ் இண்டிகேட் பண்ணுது. என்ன பிளேஸில் பறந்துச்சு? ஆகாயத்தில் பறந்தது. பேர்ட்ஸ் ஆகாயத்தில் மேலே. அதுக்கடுத்து தே வென்ட் டு ஊட்டி. அவர்கள் ஊட்டிக்கு சென்றார்கள். தே சப்ஜெக்ட், வென்ட் வெர்பு. எங்கே சென்றார்கள், வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது ஊட்டி. அப்போ இதுவும் என்னது, பிளேஸ். ஸோ டைமு, பிளேஸ் அப்படிங்கிற அதுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது அட்ஜங்க்ட்டு. அதுக்கு அடுத்தது ஹீ கேம் எஸ்டர்டே. அவன் நேற்று வந்தான். ஹீ சப்ஜெக்ட், கேம் வெர்ப், எஸ்டர்டே அப்படிங்கிறது இது என்ன, டைம் இண்டிகேட் பண்ணுதா, பிளேஸ் இண்டிகேட் பண்ணுதா, அல்லது மேனர் அல்லது விதத்தை இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னா இது வந்து டைம் இண்டிகேட் பண்ணுது. காலம், எஸ்டர்டேங்கிறது அது ஒரு காலம், முடிந்து போன காலம். ஸோ இந்த காலத்தை இண்டிகேட் பண்ணுறதுனால அது அட்ஜங்க்ட். அதுக்கடுத்து ஸோ டைம், பிளேஸ், மேனர் அதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அட்ஜங்க்ட். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அவள் பாடினாள் அழகாக. எப்படி பாடினா? இப்போ இது வந்து டைமா, பிளேஸா, மேனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மேனர். எவ்வாறு பாடினா ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ஸோ ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்ததுனால இது அட்ஜங்க்ட். அப்போ எவ்வாறு பாடினால், பியூட்டிஃபுல்லி மிக அழகாக பாடினாள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்ஜங்க்ட்டுங்கிறதுக்கு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்டர்டே தே பிளேடு கிரிக்கெட். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயோ அல்லது எண்ட்லேயோ இருந்தாலும் அது அட்ஜங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா எண்டிங்லேயோ அல்லது ஸ்டார்டிங்லேயோ அது எதுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுற மாதிரி வரும், டைமு, பிளேஸ், மேனர் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த அட்ஜங்க்ட் அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துறோம். இப்போ வந்து எஸ்டர்டேங்கிறது டைம். ஸோ எஸ்டர்டே தே பிளேடு கிரிக்கெட். எஸ்டர்டே அட்ஜங்க்ட்டு, டைம் இண்டிகேட் பண்ணது, தே சப்ஜெக்ட்டு. ஏன்னா அட்ஜங்க்ட்டுக்கு பின்னாடி வர்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட் தே, பிளேடு அப்படிங்கிறது வெர்பு, விளையாடினார்கள். எதை விளையாடினார்கள், கிரிக்கெட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வரதுனால, எதைங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வர்றதுனால கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. தே சாங் எ சாங் பியூட்டிஃபுல்லி. தே சப்ஜெக்ட், சாங் வெர்பு, ஏ சாங் எதை, ஏ சாங் பாட. பியூட்டிஃபுல்லி ஹவு எப்படி பாடினா, பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகாக பாடினா. அப்போ மேனர் விதம், அதனால் அது அட்ஜங்க்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக சொல்கிறோம் பாருங்கள், டைம், பிளேஸ், மேனர் அது வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம அட்ஜங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். He was a doctor in USA. He subject, was doctor verb, verb, டாக்டர் அப்படிங்கிறது பியூருக்கு பின்னாடி வருது காம்ப்ளிமெண்ட்டு. எங்கே, எப்போ இது வந்து பிளேஸை குறிக்குது, இன் யூஎஸ்ஏ. அப்போ பிளேஸ் குறிக்கிறதுனால இது அட்ஜங்க்ட்.
ஹீ கேவ் மீ ஏ பென், அவன் ஒரு பேனா கொடுத்தான். ஹீ கேவ் மீ பென் வரைக்கும் நமக்கு தெரியும், அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டுருக்கிறோம். பட் இங்கே டைம் இண்டிகேட் பண்ணியிருக்கிறான், எப்பொழுது, எஸ்டர்டே, தட்ஸ் வை இட் இஸ் அட்ஜங்க்ட். அதுக்கடுத்து ஜிஆர்கே டாட் ஆஸ் இங்கிலீஷ் நவ், ஜிஆர்கே தட் இஸ் நன் அதர் தன் மீ, என்னை தவிர அது வேறு யாரும் இல்லை. ஐ ஆம் ஜிஆர்கே நோன் எஸ் ராமகிருஷ்ணன். ஜிஆர்கே டாட் டீச் பண்ணார், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஜிஆர்கே டாட் வெர்ப் ஆஸ் யாருக்கு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இங்கே ஆஸுங்கிற பதில் கிடச்சிச்சு, அதனால் இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதை, இங்கிலீஷ். அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து எதைங்கிற கேள்விக்கு வந்து பதில் வந்துருச்சு, அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இப்போ நவ் அப்படின்னா என்ன, தான் டைம் இண்டிகேட் பண்ணுது, அப்போ நவ்ங்கிறது அட்ஜங்க்ட். ஸோ டைம், பிளேஸ், மேனர் வந்ததுன்னா அதுக்கு பேர் அட்ஜங்க்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ எக்ஸசைஸாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லாம் பாருங்கள். ரோஹித் சர்மா பிளேடு கிரிக்கெட், இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி வைங்க இந்த கொஷினுக்கு. இந்த கொஷின் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பழைய வீடியோவும் இப்போ இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கு எல்லாமே ஆன்சர் வந்துடும். பெட்டர் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, சொல்லிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்கிறேன், ஒரு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன், இந்த ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. ரோஹித் சர்மா பிளேடு கிரிக்கெட், ரோஹித் சர்மா சப்ஜெக்ட், பிளேடு வெர்ப், கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். தோனி ஸ்கோர்டு 50 ரன்ஸ், தோனி சப்ஜெக்ட், ஸ்கோர்டு வெர்ப். இங்கே நீங்கள் ஒரு ரன்ஸுங்கிறது நான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன், பட் உங்களுக்கு ஏன் அது அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடாது? ஹவு, எவ்வளோ ஸ்கோர் பண்ணார், அது எவ்வளோங்கிற கேள்விக்கு இது பதில் வருது, அப்போ அதனால் அது அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடாதா? இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒரு சென்டென்ஸு இண்டிகேட் பண்ணிட்டோம்னா அது பேசிவ் வாய்ஸில் மாற்றுங்க. அர்ஜென்ட்டாக இருக்கிறது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது, பட் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். அப்போ 50 ரன்ஸ் வேர் ஸ்கோர்டு பை தோனி, ஆன்சர் கிடச்சிருச்சு, ஆப்ஜெக்டாக மாறிடுச்சா? ஸோ இது அட்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம இது கரெக்டாக எப்படி சொல்லணும், ஆப்ஜெக்ட்னு சொன்னால் தான் அது கரெக்டு. ஸோ இது இட் இஸ் நாட் அட்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த கலெக்டர் இன்ஸ்பெக்டட் த பில்டிங், த கலெக்டர் சப்ஜெக்ட், இன்ஸ்பெக்டட் வெர்ப், த பில்டிங் எதை, பில்டிங்கை சோதனை போட்டார், இது ஆப்ஜெக்ட். மீதிக்கிற வந்து 4th 5th 6th 7th பாருங்கள், அதை நல்லா இண்டிகேட் பண்ணுங்கள். அது என்னான்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணி நீங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் பண்ணியிருக்குது. உங்களுக்கு இனிமேல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு இன்னமும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஒன்ஸ் செகண்ட், ஐ எம் ராமகிருஷ்ணன் ஃப்ரம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், KK நகர், இளம்பிள்ளை. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9894680107. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் இந்த இன்னும் எக்ஸசைஸ் நிறைய தர்றேன், ஒரு 50 எக்ஸசைஸ் தர்றேன். அப்படி நம்ம எல்லா எக்ஸசைஸும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹையர் செகண்டரி கிளாஸஸ்க்கு மட்டும் கிடையாது. இந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அல்லது உங்கள் சென்டென்ஸாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இதெல்லாமே இந்த சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறது நமக்கு தேவைப்படும். அதனால் நாம் இதை பற்றி இன்னமும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதனால் நீங்கள் வந்து இன்னும் வரக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு வீடியோ போட்டு நிறைய இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி உங்களுக்கு நான் தெளிய வைக்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு டவுட்டுன்னா நாம் ஏற்கனவே சொன்னது தான், அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் 9894680107. தேங்க்யூ வெரி மச்.